இத பாருங்க, ப்ரூஃப் வீடியோவோட இருக்கு. ஆமா, அந்த ஜனகாம்பாளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, மொத்தமா போய் சேர்ந்துருவான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த. உழைச்சி வந்துட்டாலேயா, அவளுக்கெல்லாம் சாவே இல்லையாயா? சீக்கிரம் என் உசுறு போயிடாதுன்னு இந்த ஜனாவோட உயிரை எடுக்க தான் பிறந்திருக்கான் இந்த கணேசன். சித்தப்பு, பா இவ்ளோ காத்தடிக்குது, ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி வேர்க்குது? தமிழ் வேணாம் தமிழ். இது மட்டும் இல்ல சித்தப்பு, நீங்க கோவில்ல வச்சு ஜனாமாவை கொல்ல பார்த்தது, டெண்டரை குறிஞ்சிநாதனுக்கு கை மாத்தி விட பார்த்தது, என் அத்தையை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்க பார்த்ததுன்னு நீங்க பண்ண அத்தனை ஃப்ராடுத்தனத்தையும் லிஸ்ட் போட்டு எவிடன்ஸா வச்சிருக்கேன். ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணனு வைங்க, பா நீங்க மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்தோட கதியும் அதோ கதிதான். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான மேட்டர் இருக்கு, அத மட்டும் ரிலீஸ் பண்ணனு வைங்க, ஜனாமா மட்டும் இல்ல, உங்க பொண்டாட்டி புள்ளைங்கன்னு அத்தனை பேரும் துப்பி உங்களை மொத்தமா துரத்திடுவாங்க. எதை பத்தி சொல்றா? ஓ, இன்னும் புரியலையா? அந்த சித்தி மேட்ரு, அதான் அந்த ஆளுந்தூர் சித்தி மேட்ரு. நானே என் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக போய் சொல்லி போராடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு குறுக்க வந்து நீங்க குட்டி கலாட்டா பண்ணீங்கன்னு வைங்க, வேற மாதிரி ஆயிடும். ஜனாமா துப்பாக்கி ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு தமிழ். இல்ல 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 இல்ல, நான் உன்னை பத்தின எந்த விஷயமும் என் வாயில இருந்து சொல்லவே மாட்டேன். ப்ராமிஸ்? பிராமிஸா? அந்த சாமி மேல சத்தியமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீ சொல்லிடாத தமிழ். பாக்குறேன், ஆனா நான் வாக்கு மாற மாட்டேன். என் பேச்சு சுத்தமா இருக்கும். நான் சொல்லணுமா சொல்ல வேண்டாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த உண்மை மட்டும் உங்க மூலியமா மட்டும் வெளியில வந்துச்சு இல்ல, இந்த உண்மை வேற யார் மூலியமாவது வெளியே வந்தாலும் ஜனாமா கையில உங்களை பத்தின மொத்த எவிடன்ஸும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஜனாமாவோட துப்பாக்கி எடுத்து நெத்தியில, உங்க நெத்தி மத்தியில புல்லட்டை இறக்கிடுவாங்க. பாத்துக்கங்க. அப்புறம் நீங்க தான் எனக்கு பாடி கார்டு. பரவாயில்லையே, அதுக்குள்ள கேடி வந்து எடுத்துட்டு போயிட்டானா? தமிழ், என்ன என்ன பாத்துட்டு இருக்க? கீழே படுக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம்? பெட்டு கீழே பாய் இருக்கும், கோரப்பாய் கோரப்பாய். கிராமத்துல அதுல தானே படுப்ப. அதை எடுத்து விரிச்சு போட்டு படுத்துக்கோ. குட் நைட். ஹலோ, என்ன நான் ஏன் கோரப்பாயில படுக்கணும்? அப்புறம் நான் பட்டிக்காட்டுல வளர்ந்திருந்தாலும் நான் பாயில தான் படுத்திருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன சார், இடையில வேணா நாங்க கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், ஆனா இதை விட காஸ்ட்லியான பெட் எங்க வீட்ல இருந்துச்சு. என்ன ஹார்ட் பீட் என்ன இப்படி இருக்கு? விட்டா நெஞ்சு வெடிச்சிரும் போல. அப்பெல்லாம் எதுவும் இல்லையே சார். லேப்டாப் லேப்டாப்னு துடிக்கிற சத்தம் என் காதுக்கே கேக்குது. பாத்து கீழே உங்க ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு ஜனமா மேல வந்துட போறாங்க. என்ன என்னமோ சொல்ற? ஐயோ,
கை வேற இவ்ளோ சூடா இருக்கு. ஏய் சும்மா கதை விடாத. நிஜமா தான் சொல்றேன், ரொம்ப சூடா இருக்கு. ஓகே ஓகே, உங்க பொண்டாட்டி அதுவும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்துல இருந்தா இப்படி ஆகுறது, ஹார்ட் பீட் சத்தெல்லாம் கேக்குறது சகஜம்தான். ஒன்னும் தப்பில்ல. தமிழ், சும்மா நீயே கதை விட்டுட்டு இருக்காத. என் உடம்பு கூலா சில்லுன்னு தான் இருக்கு. ஹார்ட் பீட்லாம் நார்மலா தான் இருக்கு. சும்மா நீ ஏதாவது சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ முதல்ல கீழே இறங்கி படு. ஒன்னும் பண்ண மாட்டேன். பொண்டாட்டி கிட்ட பயப்படுறத பாரு. குட் நைட். இத பாரு தமிழ், ஒரே பெட்ல ஒன்னா படுக்கிறதுனால உன்னை நான் லவ் பண்ணிடுவேன்னு நினைச்சிடாத. நீ ஏன் சும்மா தேவையில்லாம கற்பனை வளர்த்துக்காத. அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல. ஓகே, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன? தூங்குங்க. தூங்குங்க. போட்டேனா எல்லாம் தலைவிதி. அப்பா ரொம்ப டேஞ்சர்ப்பா. இதுக்கு மேலையும் இதை இப்படியே விட்டா ரொம்ப தப்பா போயிடும். ஐயோ அண்ணே, அண்ணே சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. என்ன நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலை. என்னண்ணே, என்ன பண்ணணும்? அண்ணே, அந்த ஆள் உங்க தங்கச்சி புருஷனே, அவரை போய். ஏய், எல்லா வெங்காயமும் எனக்கு தெரியும். நாம அந்த வேலையை முடிக்கலன்னா அதுக்கப்புறமும் அந்த வீட்டுல நான் இருக்கவே முடியாதுடா. எங்க அத்தை என் கதையை முடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. போற போக்க பார்த்தா என் மச்சனனும் அவர் தங்கச்சி புருஷனும் ஒன்னாயிருவாங்க போல இருக்கு. அது ஒரு நாளும் நடக்க கூடாதுடா. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்னானா அப்புறம் நான் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாமே வெளியே வந்துடும். என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள மாட்டாங்க, மொத்தமா என்ன ஜெயிலுக்கே அனுப்பிடுவாங்கடா. அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்டா. அண்ணே, நாளை பின்ன ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாதுண்ணே. டேய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இது விஷயமா என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. சரி. எனக்கு தெரியும் அம்மு, உன் புருஷன் எங்கே போனா என்ன ஆனான்னு எந்த தகவலும் இல்லை. உன் மனசு எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கும்னு எனக்கு புரியுதுமா. இந்த முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. எனக்கு புரியலண்ணே, எதுக்கு ஸ்வீட்டு? ரத்தினம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுமா. அண்ணே, என்னென்ன சொல்ற? ஆமா அம்மு, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல.